அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடோட விலாக் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏற்காடோட வீடியோ லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நைட்டே நாங்கள் பேக் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறதுனால எது விடுறதுனே தெரியல. ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி வச்சுட்டோம். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். இட்லியும் சாம்பார், அதாவது பருப்பு இல்லாத சாம்பார் வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே படுத்துட்டோம். ஸோ ஏன்னா காலைல 4 மணிக்கு எழுந்திச்சிட்டோம். நான் எல்லாருக்கும் டீ போட்டுட்டு வீட்டில் கிச்சன் வேலை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம 4 நாள் ஊரில் இல்லாததுனால எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 7:30லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் 7 o'clock தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ½ hour லேட் ஆகிடுச்சு. காலையிலே எல்லோரும் சீக்கிரம் எழுந்ததுனால சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீர்காழியில் இருக்க ஆனந்த பவனுக்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பாப்பா தூங்கிட்டா. அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அவள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லோரும் நாங்கள் ஃபைனலாக ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். இன்னும் அவளுக்கு தூக்கம் கலையவே இல்லை. நானும் என் பொண்ணும் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அதான் ரொம்ப ஃபேவரட் வெளியே வந்திருந்தாலே. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு காஃபி, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சீர்காழி இந்த கொள்ளிடம் வழியாக தான் நாங்கள் போனோம். ஏன்னா அப்போ தான் புதுசாக ரோடு போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே இந்த ரோடு. ஃபஸ்ட்டு 1 way தான் இருந்தது, அதாவது ஒரு சிங்கிள் ரோடு தான் இருந்தது. இப்போ 2 way வச்சுருந்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த ரோட்டில் போகிறதுக்கு. பிள்ளைங்களாக இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் ஸ்டாப் பண்ணி தான் போனோம். அப்புறம் நாங்கள் போகிற வழியில் நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டால் அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நொங்கெல்லாம் விற்றுருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நொங்கெல்லாம் பார்த்தோம். வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் சேலம் நெருங்க அதாவது ஏற்காடு உள்ள நெருங்க அந்த மலைகள்லாம் ரொம்ப க்ளவுடாக இருந்தது. மழை பெஞ்சிருக்கும் போல் அங்கே. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பகலில் வந்ததுனால இதெல்லாம் தெரிஞ்சது. நைட்டில் வந்ததுனால் சுத்தமாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஏற்காடு மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் ஏறும் போதே அங்கே ரூமில் ஃபோன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே செம்ம மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹில்ஸில் ஏற அந்த சில்னஸ் ரொம்ப நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கீழே சேலத்துலலாம் அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. ஸோ அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் போன அந்த டைமில். அப்புறம் நாங்கள் ஹில்ஸ் ஏறத்துக்கே 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ லஞ்சு டைமுங்கிறதுனால நாங்கள் வெளியிலேயே ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவலாக தான் போச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா தம்பிலாம் இருந்ததுனால வெளியில் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ மறுநாள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.